பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை 4/3 மைனஸ் ஆஃப் -3/2 ப்ளஸ் -5/3 டிவைடட் பை 30/12 ப்ளஸ் -12/9 இன்ட்டு -27/16. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபைனாலே நம்ம எப்பவுமே பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் இல்லையா? ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும், அப்புறம் ஆப்ரேஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்ஸ் ஷுட் பி ரிமூவ்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் சைமல்டேனியஸாக நம்ம பண்ணலாம். நான் அப்படியே பண்ணிட்டு வரேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதான் கொஸ்டின்லேயே இங்கே நான் போடுறேன், இங்கே இருக்கிறத நான் அப்படியே போட்டு பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளேயே ஒரு ப்ராக்கெட் இருக்கு பாருங்க, டபுள் ப்ராக்கெட். இது ஒரு ப்ராக்கெட், இது ஒரு ப்ராக்கெட். அவள் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சுவலி இங்கே ஏன் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும். 2 சைன் பக்கத்தில் வந்துருக்கு பார்த்தீங்களா, 2 ஆப்ரேஷன், அதனால ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஆப்ரேஷனையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த குட்டி ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்னா 4/3 அப்படி தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 3/2 அப்படி வரும். புரியுதுங்களா? இப்போ ஒரு ப்ராக்கெட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ளஸ் இப்போ இது எப்படி நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இது மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் இல்லையா? ஸோ -5/3 இன்ட்டு ரெசிப்ரோக்கல். இது மல்டிப்ளிகேஷனாக மாற்றி ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். புரியுதுங்களா? ப்ளஸ் இதை பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லை? இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 9 1s are 9, 9 3s are 27. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது, அப்படியே டேரெக்டாக பண்ணலாம். 9 1s are 9, 9 3s are 27. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா 14, 4 3s are 12, 4 4s are 16. வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ பேலன்ஸிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -3/1 இன்ட்டு -3/4 அது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது சிம்பிள் பண்ணணும். இது மட்டும் அடிஷன் இருக்கிறதுனால டினாமினேட்டர் சேம் பண்ணி தான் பண்ண முடியும். இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே, டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 5 1s are 5, 5 6 are 30, 3 1s are 3, 3 4s are 12. அடுத்து மறுபடியும் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 3s are 6. பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை கவனமாக போடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6 வரும். அப்போ இதையும் 6 ஆக்கணும், இதையும் 6 ஆக்கணும்னா இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக இருக்கிறதுனால டேரெக்டாக நம்ம டினாமினேட்டர் சேமாக இருக்காங்கன்னா பார்க்க வேண்டாம், அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பட் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு அப்படி பண்ண முடியாது இல்லையா? நெக்ஸ்ட் ப்ளஸ் இப்போ இதில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -1/1 இன்ட்டு 2/3. சரிங்களா? இது மட்டும்தான் இதில் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து ப்ளஸ் இது டேரெக்டாக இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது மல்டிப்ளிகேஷன் தான். எல்லாமே கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் அப்படியே எழுதணும். டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் அப்படியே எழுதணும். ஸோ -3 இன்ட்டு -3, மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 3s are 9, 1 into 4. இப்போ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடலாம். அடுத்து இந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். 2 நம்பர் இருந்தது, 1 ஆகும்போது ப்ராக்கெட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் இந்த 2 ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 2s are 8/6 வரும், ப்ளஸ் 9/6. அடுத்து இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -1 into 2 வரும், -2 வரும், பை 1 3s are 3. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் இங்கே ப்ராக்கெட் போட வேண்டியது வரும், ஏன்னா பக்கத்தில் 2 சைன் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் அந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த 2 சைன்ஸும் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9/4. இப்போ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. ஆட் பண்ணால் 17/6 வரும். இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2/3 ப்ளஸ் 9/4. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம டினாமினேட்டர் மறுபடியும் சேம் பண்ணணும். சேம் பண்ணிட்டு தான் பண்ணணும் இல்லையா? ஸோ 6 3 4க்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள். 6 3 4 3 டேபிள் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. 3 2s are 6, 3 1s are 3, 4 அப்படி போட்டுக்கலாம். அடுத்து 2 டேபிளில் 2 1s are 2, 1s are 2 2s are. அடுத்து 2 டேபிள் போட்டால் இங்கே 1 1 1 ஆகிடும். 3 2s are 6, 6 2s are 12. இப்போ எல்சிஎம் வந்து எனக்கு 12 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே 12 பண்ணணும், இங்கே 12 ஆகணும், இங்கே 12 ஆகணும். ஸோ அவங்க 12 ஆகணும்னா என்ன பண்ணணும் பாருங்கள். நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 17/6 இன்ட்டு 2 பண்ணணும். 12 ஆகணும்னா மைனஸ் 2/3 இன்ட்டு 12 ஆகணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 9/4 இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 12 ஆகணும். இப்போ பாருங்கள் 17 இன்ட்டு 2 வந்து 34, 34/12 மைனஸ் 8/12 ப்ளஸ் 9 3s are 27/12. இப்போ எல்லா டினாமினேட்டரும் சேம் ஆனதுனால நியூமரேட்டர் அப்படியே எழுதிடலாம். 34 மைனஸ் 8 ப்ளஸ் 27/12. புரியுதுங்களா? 27/12. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட ஆட் பண்ணலாம். இல்லை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மைனஸ் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா?
ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 34 + 27 வந்து 61 வரும். 61 - 8 வந்து 53 கிடைக்கும். 53/12. சரிங்களா? இல்லை இப்படி கூட பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரோட ஆட் பண்ணி எப்பவுமே நம்ம லெஃப்ட் டு ரைட்டு தான் போகும். அதனால 34 - 8 என்ன வரும்? 16. கரெக்டாக? 16 + 27 53. ஓகே சாரி 34 - 8 வந்து 26 வரும் இல்லையா? 26 + 27 வந்து 53 இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அந்த பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.